என்னாச்சு? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என் பேரனுக்கு பாட்டி மேல பாசம் பொங்கி வழியுது. அது நான் அமிர்தாவை காதலிக்கிற விஷயம் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கினமே, அதுக்கு தான் இப்பவே ஐஸ் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். டேய், என்னாச்சுடா உனக்கு? முணுமுணுக்குற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. பாட்டி, அது ஒன்றும் இல்லை. பேரன் பாட்டி கலாமுக்கு காரணம் வேணுமா என்ன? என்னமோ உங்களுக்கு சேவை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் காலாமுக்கி விடுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, என்னைக்கும் இல்லாதவன் இன்னைக்கு எனக்கு சேவை செய்யறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லனா என்கிட்ட என்னமோ கேக்குறதுக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி தோணுது. இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்லன்னா சரிதான்டா. ஆனா இன்னைக்கு நீ எங்கெங்கயோ ஊரை சுத்திட்டு வந்திருக்க. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு கால் வெளியே வைக்க கூடாது. ஐயோ, பாட்டி என்ன குண்டு தூக்கி போடுறாங்க. இன்னைக்கு தானே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்தோட அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த நேரத்துல வெளியவே போக கூடாதுன்னு சொல்றாங்களே. நான் ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு போகலனா அமிர்தோட அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இப்ப என்ன பண்றது? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது பாட்டி, நாளைக்கு பாரு, நாளானிக்கு உனக்கு பிறந்த நாள். வருஷா வருஷம் பண்ற மாதிரி நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு உனக்கு பர்த்டே பார்ட்டி பண்றோம். அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா? பாட்டி ப்ளீஸ், என்ன வெளியே போக வேண்டாம்னு தடுக்காதீங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ எங்களுக்கு குழந்தைதான். இன்னும் 1 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். அது வரைக்கும் நீ என் பேச்ச கேட்டே ஆகணும். இந்த பாட்டி ஓ நல்லதுக்கு தானே சொல்லுவேன். பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிம்மதி இல்ல. ஆனா எனக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நிம்மதி இல்ல. நீங்க என்ன எவ்வளவுதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் நாளைக்கு நான் அமிர்தாவை பார்க்க கண்டிப்பா போவேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்லடா. நாளையில இருந்து நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? சரி பாட்டி, ட்ரை பண்றேன். என்னது ட்ரை பண்றியா? இல்ல பாட்டி, வீட்ல இருக்கேன். லவ் யூ, குட் நைட். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஓஹோ, நம்ம ஹீரோவுக்கு பர்த்டே வேறயா? நல்ல விஷயம்தான். இதையே ஒரு சாக்கா வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதபடி ஒரு கிஃப்ட் தரேன் பாரு. அந்த கிஃப்ட பார்த்த உடனே அர்ஜுன் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். எஸ். ஏங்க, நீங்க சொன்ன மந்திரவாதி இவர்தானா? பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்காரு. ஆமா, மந்திரவாதிகள்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா தான் இருப்பாங்க. நீ பயப்படாத, ஒரு நிமிஷம் சுமாரு. வணக்கம் பாபா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த இடத்தை விட்டு போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. போயிட்டு வாங்க. இது அந்நியர்கள் பிரவேசிக்க கூடிய இடம் இல்ல. கிளம்புங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க பாபா. நாங்க உங்களையே நம்பி வந்திருக்கோம். நீங்க அப்படியே சிவபெருமானோட அவதாரம்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டு இங்க வந்தோம். நாங்க வெளியூர்காரங்க, உங்களை பார்க்கறதுக்காகவே அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்க மேல கருணை காட்டுங்க. எங்களுக்கு நீங்க தாங்க கடவுள். தயவு செஞ்சு எங்களை கைவிட்டுறாதீங்க பாபா. ஜெய் மகாகாளி. சொல்லுங்க, என்னால உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்? அது எங்க வீட்டுக்கு அமிர்தா. யாரோ ஒருத்தி எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துட்டா பாபா. ஒரு பொண்ணு வந்து சேர்ந்திருக்கா பாபா. என் அண்ணன் பையனுக்கும் மருமகளுக்கும் இன்னுமா மாயமந்திரம் பண்ணிட்டா. அவன் ரொம்ப அப்பாவி, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். அவ நடவடிக்கையை பார்க்கும்போது எங்க அண்ணன் பையனோட சொத்தை அப்படியே அடிக்கலான்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை வீட்டை விட்டு துரத்த நீங்க தான் உதவி செய்யணும் பாபா. நீங்க சொல்றது உண்மைதானா?
இது பொய்யா இருந்தா இவ்வளவு தூரம் உங்களை தேடி நாங்க வந்திருப்போமா பாபா சொல்லுங்க. ஆமா பாபா, எங்களுக்கு எங்க பையனோட எதிர்காலம் தான் முக்கியம். அதுக்காகவாவது நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லதான் எங்களுக்கு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பேராசை. அந்த பொண்ணு கடவுளை பத்தி உங்க மாதிரி ஞானிகளை பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. நீங்க எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி பாபா. நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவணும். உங்களை நாங்க குலதெய்வமா கும்பிடுறோம். என்னோட எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு காட்டு. ஏன் இப்படி மௌனமாவே இருக்க? என்னோட பிரார்த்தனை உன் காதுல விழலையா? அமிர்தா இந்த நேரத்துல ஏன் பூஜை ரூம்ல போய் உக்காந்துருக்கா? இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எந்த விசேஷமும் கிடையாதே. அப்புறம் எதுக்கு சாமி ரூம்ல உட்காந்து வேண்டிட்டு இருக்கா? அமிர்தா, அமிர்தா இந்த நேரத்துல இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு பூஜை பண்ற அளவுக்கு எந்த விசேஷமும் இல்லையே. இல்ல இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா? நான் தான் தெரியாம பேசிட்டு இருக்கேனா? சரோஜா, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், காணுமே, பாத்தியா? இதோ வந்துட்டேங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear Arjun. Happy birthday to you. டேய் யார்லோஸ், என் பர்த்டே இன்னைக்கு இல்ல நாளைக்கு. அது எனக்கும் தெரியும். பாட்டிமா சொன்னதை நானும் கேட்டுட்டேன். அப்ப எதுக்கு இன்னைக்கு விஷ் பண்ற? ஏன்னா ஏன் ஆளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். அது சரி, இப்போ இந்த கதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு எனக்கு என்ன gift கொடுப்ப சொல்லு. உனக்கு என்னையே கிஃப்டா கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த gift போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? தேங்க்ஸ். எனக்கு இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட்லாம் வேண்டாம். ஏண்டா, நான் பார்க்க நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்க, இருந்தாலும் வேண்டாம். வேற என்ன gift கொடுப்ப? சரி விடு, உனக்கு என்ன gift வேணும்னு கேளு, அதே கொடுக்குறேன். அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு அமிர்தாவே என் கண்ணு முன்னாடி வந்து ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதை விட பெரிய கிஃப்ட் என் வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை. ஏ அர்ஜுன், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு புரியாது, விடு. உன்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு பிடிச்சது உன்னால கொடுக்கவும் முடியாது. மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு தெரியும். என்னடா ராஜாவோட குதிரை ட்ராக்க விட்டு வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? யாராவது இருக்காங்களா என்ன? இருக்காங்க, நிச்சயமா இருக்காங்க. அவங்க யாருன்னு உனக்கு தெரியணுமா? ஆமா, எனக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும். யார்டா அது? அங்க பாரு, அங்க அந்த மேட் தெரியுதுல்ல, அங்க போய் நில்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்படியா? ஏய், வயசுல பெரியவங்க மூத்தவங்கங்கிற மரியாதை இல்ல உனக்கு? என்ன அவ்வளவு அகங்காரம்? இன்னைக்கு நான் சொல்றது எல்லாமே உண்மை. நான் மட்டும் இல்ல, இதோ இங்க நிக்கிறாரே என் புருஷன், அவரும் சரியில்லை. இவர் மனசு முழுக்க பேராசை, கெட்ட எண்ணம் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. இவரை நம்பவே நம்பாதீங்க.